ஷிவ் சதோரி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல்னு சொல்லலாம். இது குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுக்கு வெளியிலேருந்து பார்த்தேன்னா ஒரு அர்த்தம் தெரியும். என்ன அப்படின்னா, குழந்தைகள் நம்மளோட மழலையோட அந்த வார்த்தைகளை கேட்குறதுக்கு குழல்ங்கிறது புல்லாங்குழலோ யாழ்ங்கிறது அந்த காலத்தில் உள்ள இசைக்கருவி. இந்த மாதிரி இசையால் மயங்காத இதயம் உண்டோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இசையால் எதையுமே சாதிக்க முடியுங்கிற அளவுக்கு இசையால் நம்ம மெய்மறந்து இருக்க முடியும். அப்படிங்கிறத தாண்டி நம்ம குழந்தைகளோட மழலை சொல் இது எல்லாத்தையும் விட பெருசு அப்படிங்கிறது தான் வெளியிலேருந்து உள்ள அர்த்தம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இது ஒரு அர்த்தமாக வச்சுருந்தாலும் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது அப்புறம் கூட பார்ப்போம். முட்டாள்கள் பிறப்பதில்லை. உண்மையிலேயே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்ற. ஆனால் இதில் சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, குழந்தைகள் எல்லாமே பிறக்கும்போது நல்லவாதான். முட்டாள்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. குழந்தைகளை பொறுத்த மட்டும் அது பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அந்தந்த ஆன்மா எட்டுன்னு வந்த கூழுக்கு அதுக்குன்னு ஒரு விதை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மாமரத்து விதையை போட்டால் மாமரம் தான் முளைக்கும், வேப்ப மரத்து விதையை போட்டேன்னா வேப்ப மரம் தான் முளைக்கும். என்ன இதில் ஒரு சூட்சமோ அப்படின்னா, பெற்றோராகிய நாம் என்ன பண்ணுறோன்னா, குழந்தைகளை ஒரு முதலீடாக நினைக்கிறோம். இது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நான் உனக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்கள் குழந்தைகளோட ரோல் மாடலாக இருக்கணும். எல்லா குழந்தைகளுக்குள்ள முதல் ஹீரோ யார் அப்படின்னா அவள் அப்பா தான். அப்போது அவள்கிட்டே போய் நீங்கள் டீல் பேசினா, இந்த டீல் வந்து நம்ம நிறைய விஷயங்களில் வச்சுருக்கிறோம். இறைவன்கிட்ட கூட நிறைய தடவை வச்சுருக்கோம். நான் உனக்கு இதை செஞ்சால் நான் உனக்கு அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி. குழந்தைகள் கூட இது வந்து ஒரு முதலீடு கிடையாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் மேலே உங்களோட எதிர்பார்ப்பை, ஆசைகளை, கனவுகளை தயவு செய்து திணிக்காதீங்க. அது ரொம்ப 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 தவறான விஷயம். உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம். என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, அதனால நீ இதெல்லாம் செய்யணும். தப்பு. அது எதை செய்யறதுக்கு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறத வந்து அது செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து எல்லா வகையிலையும் ஒரு பிஸ்னஸ் மைண்டடாக ஆகிடும். அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் குழந்தைகளை படிக்க வச்சு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அவன் இப்படி போகணும். இது எவ்வளோ ஒரு மோசமான எண்ணம். இதுலேருந்து நம்ம வெளியில் வரணுமா இல்லையா? நம்ம முதலே சொன்ன மாதிரி மாமரத்து விதையை போட்டால் மாமரம் தான், வேப்ப மரத்து விதையை போட்டால் வேப்ப மரம் தான். ஆனால் இதை நம்ம ஒத்துக்கிறதே இல்லை. அந்த குழந்தைகள் வந்து அந்தந்த வயது வரும்போது கேள்வி கேட்குறதையே நம்ம ஒத்துக்கிறது இல்லை. கேள்வி கேட்க கேட்க தான் அறிவு வளரும். இப்போது இந்தியாவில் மட்டும்தான் குழந்தைகளோட படிக்கிற வயது 3 வயதுலேயும் 4 வயதுலேயும் சேர்க்கிறோம். உண்மையிலேயே வளர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை 6 வயதுக்கு மேலே தான் வந்து பள்ளிக்கூடத்துக்கே அனுப்புவார். அதுக்கு முன்னோட்டி வர அதை இயற்கையோடு ஒன்றி பார்க்கறதுக்கு கொண்டு போக, அதில் 4 கேள்வி கேட்க, இந்த மரம் எப்படி வளருது, என்ன செய்யுது, எல்லாத்தையுமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, இப்படி தான் வளர்ப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும்தான் அப்படி வளர்க்குறது இல்லை. நம்ம இதில் இந்தியாவில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கெலாம் பார்த்தோம்னா நல்லா டிராயிங் வரைகிறது, நல்லா பாட்டு பாடுறது, நல்லா டான்ஸ் ஆடுறது, நல்ல நீச்சலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதில் விட மாட்டோம். ஏன்னா நமக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு என்னென்னா டாக்டராக இன்ஜினியராக. இதில் இதோட இன்னொரு பெரிய ஒரு சொல்ல முடியாத துயரம் ஒன்று என்ன அப்படின்னா, குழந்தைகளை போட்டு அடின்னு அடித்து எல்லாம் பிடிச்சி அது +2 வந்து மறுபடியும் ஏதோ ஒரு இதில் இது பண்ணி மார்க்கு மறுபடியும் என்ன இவன் எதிர்பார்த்ததையே அது செய்யணும்னு இல்லையே.
அதுகளோட ஆசை கனவு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்பா அடிப்பா அம்மா சுத்தம் போடுறாங்கிறதுனால ஏதோ ஒரு இதுக்கு போயிடும். கடைசியில் அது வேப்பமரமாகவும் இல்லாமல் மாமரமாகவும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நிற்கும். அப்பவும் அந்த கேஷுவலாக சொல்லுவார், பார்த்துங்க நானும் அவளை எவ்வளோ அடித்து தான் பார்த்தேன், ஆனால் அது உருப்படலை. இது யாரோட தவறு? அந்த குழந்தைகள் அதோட ஆசைகளையும் அதோட கனவுகளையும் சொல்லாமல் இருந்ததா? அப்போ அதுகளோட பாதையில் போகிறதுக்கான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும். அதில் ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருந்ததுன்னா அதை சொல்லி கொடுக்க இருக்கு உங்களுக்கு. உதாரணத்துக்கு குழந்தைகள் மழையில் நனையணும்னு ஆசைப்பட்டால் மழையில் நனையாத சளி பிடிக்கும்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு பெற்றோரோட கடமை இல்லை. அது கடைசி வரை பார்த்தேன்னா அதோட மனநிலை வந்து மழையில் நனையணுங்கிற ஆசையை வச்சு 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 இனிமேல் மழையிலேயே நம்ம நனைய முடியாதுங்கிற இதுக்கு கொண்டு போயிடுது. இது எப்படின்னா, அந்த யானையை கட்டி போட்டு முதல்ல ஒரு சங்கிலியால் கட்டி போட்டிருப்போம், அதை அடுத்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் சும்மா ஒரு நூலை வச்சு கட்டி போட்டிருந்தா கூட அதோட மைண்ட் செட் என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளால் வந்து சங்கிலியாக இருக்க முடியாது அப்படின்னா, அதை மாதிரி அதால் மழையில் நனைய முடியாது. ஒரு குழந்தைக்கு மரம் ஏறுறதுல நல்ல ஆசை அப்படின்னா, எனக்கே கூட பார்த்தேன்னா, எனக்கு என்னோடய சொந்தத்துலேயே ஒரு அனுபவம் உண்டு. அவருக்கு வந்து நல்ல மரம் ஏறுறதுல ரொம்ப ஆசை. அடிக்கடி அப்படியே விளையாண்டுருந்தாங்கன்னா, இன்றைக்கி பார்த்தேன்னா அந்த இடத்துல தொங்கிட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த சின்ன குழந்தையில உள்ள ஆசையை அவன் அப்பா தடை பண்ணாதனால இது நடந்தது. இப்போ குழந்தைகளோட ஆசையை தடை பண்ணணும் அப்படிங்கிறது தப்பு. ஆனால் அதில் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு பெற்றோரோட கடமை. அதே மாதிரி குழந்தைகளை வந்து யாரு கூடயும் ஒப்பிடாதீங்க. அதே மாதிரி குழந்தைகள் உங்களை ஒப்பிட்டா உங்களால் நிச்சயமாக தாங்கவே முடியாது. என்னோட கூட படிக்கிறவனோட அப்பா வந்து பார்த்தேன்னா பாக்கெட் மணியே டெய்லி 1000 ரூபா கொடுக்குறான்னா உங்களால் முடியுமா? அது மாதிரி குழந்தைகள் என்னைக்காவது உங்களை ஒப்பிட்டுருக்கா? நீங்கள் மட்டும் என்னதுக்கு அவள் இப்படி படிக்கிறா இவ இப்படி படிக்கிறா? உனக்கு என்ன திறமை இருக்குது? அந்த தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வழி என்ன? இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கணும். குழந்தைகள் வந்து உங்களோட பிரதி இல்லை அப்படிங்கிறது அது தனி. குழந்தைகளோட உலகமே தனி. குழந்தைகளை மட்டும்தான் தெய்வத்தோடு ஒப்பிடுறோம். அப்புறமா ஒரு சாக்லேட்டை கொடுத்தா அந்த குழந்தை ஒரு சிரிக்கும் பாருங்கள். பெற்றோராகிறதுக்கு முன்னுக்கூட்டியே எல்லாருமே நம்ம சிரிப்புன்னா என்னங்கிறதே மறந்துடும். மகிழ்ச்சின்னா என்னங்கிறது நமக்கு தெரியவே செய்யாது. குழந்தைகிட்ட போய் ஒரு சாக்லேட்டை கொடுத்து பாருங்கள், ஒரு சிரிக்கும் பாருங்கள். அந்த சிரிப்பு உங்களால் எப்போவுமே அது வர முடியாது. வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் நம்ம எப்பவுமே சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி சிரிக்க முடியாது. அப்படி சிரிக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் நடிப்பாக தான் இருக்கும். அதனால தான் குழந்தைகளை கூட தெய்வத்தோடு ஒப்பிடுறோம். இப்படி எல்லா தவறுகள்லேயும் நம்ம பாதையை நம்ம செஞ்சுட்டு குழந்தைகள் மேலே குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். ஏன்னா குழந்தைகள் எல்லாத்துக்கும் எப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகம் இருக்கோ அதை மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மைக்கு நம்ம கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும். அந்த தனித்தன்மையை எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒழுக்கங்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கவுங்க ரிலீஜியனில் என்னென்ன இதுவோ அந்த கடமைகளை சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையும் விட உண்மையாக இருக்க சொல்லிக் கொடுங்க. எல்லாத்தையும் விட உண்மையாக இருக்க சொல்லிக் கொடுக்குற நீங்கள் முதல்ல உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைகள் நீங்கள் உண்மையாக இருன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அதுக்கு உங்களுக்கு திரும்பி கேட்கக்கூடாது. அதனால் என்னடா சிவசதோரணி வகுப்பு ஆரம்பிச்சுட்டு என்னெல்லாமோ சொல்லிகிட்டே போகிறோமேன்னு நினைக்க வேணாம். இதெல்லாம் உங்களுக்குள்ள பேஸ். இந்த இதெல்லாம் தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கிளாஸுக்கு வந்தாலும் உங்களால் அதில் கன்டினியூ பண்ணுற செய்கிறதுக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லிகிட்டே போக வேண்டியிருக்கு. சிவசோதரி அன்பர்களுக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரம். வணக்கம்.